தேவப்பிள்ளைகளை மீண்டும் உங்களோடு தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் இருந்து இருக்கிற தரிசன சத்த ஊழியத்தின் நிமித்தம் ஏவப்பட்டு ஆமேன் கடந்த நாட்கள் 20 தினம் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்படி அனுமதி கொடுத்து இன்றைக்கும் தொடர்ந்து செய்திகளை கொடுக்கும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து நான் கர்த்தருடைய நாமத்தில் தேவனை மகிமைப்படுத்தி ஆமேன் ஜபிக்க விரும்புகிறேன். என் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கேட்கப் போகிற ஒவ்வொரு சத்தமும் கர்த்தருடைய வேத வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கதான் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமாய் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். நான் உங்களோடு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, மீண்டும் உம்முடைய மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு இந்த நாள் என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி உறுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த வேத வசன வார்த்தையின்படி இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும்படிக்காக திடப்படுத்தும்படிக்காக அப்போ இறக்கம் செய்ய வேண்டுமாய் செபிங்கள். நிறைய ஆளுகை செய்யும் வார்த்தை உம்முடையது, வசனம் உம்முடையது. ஆமை எங்களுடைய சரணமாக்கிய ஆலயம் உம்முடையது. இதை கேட்டு உண்டு புசித்து குடித்து திருப்தியாகி மகிமையான தேவ வார்த்தைப்படி நடக்காப்பனே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமான வார்த்தையை நாவிட்டு தந்தள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். என தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காக நான் உங்களோடு இருக்கிறேன். விசேஷித்த விதமாக இனி இந்த நாட்களை கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். குறிப்பாக இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டிலிருந்து வருகிற சத்தம் ஒரு தீர்க்க தரிசன சத்தம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக இன்றைக்கு நான் செய்தி மூலம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது எவ்விதமாக நம்மிடத்தில் செயல்படுகிறார்? உண்மையிலேயே ஆண்டவர் உயிரோடு வாழ்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? இயேசு தெய்வந்தானா? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு உண்மையில் ஏன் இந்த பாடு வருகிறது? ஏன் இந்த உபத்திரம் வருகிறது? ஏன் இந்த போராட்டம் வருகிறது என்று அநேகர் கண்ணீரோடு பாரத்தோடு காத்திருக்கிறதை நான் அறிகிறேன். ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஆமேன் என்னுடைய சந்ததி இஸ்ரவேல் சந்ததியாய் இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் துக்கமாய் இருப்பதில்லை. அவன் தேவ கிருபைக்குள்ளே வாழுகிற எந்த பிள்ளைகளும் ஒரு காலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ற கிருபை உள்ள பிள்ளைகளே, அதன்படி கர்த்தருடைய தூதன் ஒரு மனுஷனுக்கு எப்படி, ஒரு மனுஷிக்கு எப்படி, எந்த சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு ஆமேன் தரிசனமாகிறார், ஒரு எதற்காக ஒரு மனுஷனுக்கு தரிசனமாகிறார் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் என்ன செய்ய முடியாது? ஆமேன். வாழ முடியாது. எல்லாவற்றையும் வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கிறார் தேவ பிள்ளைகளே. வசனம் சொல்கிறது ஆமேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய தூதனானவன் அவனை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டு வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன் என்றார். ஒரு மகிமையான ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இதை வெறும் ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்ப்பதை விட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சகோதரியாக நம்ம இந்த ஆகாரை நாம் பார்க்க முடியும். அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அடிமை பெண் என்றால் அடிமை என்றால் தாழ்த்தப்பட்டவள், அதாவது அவர்கள் பணி செய்கிற ஒரு வேலைக்கு அமர்த்தப்படுகிற ஒரு பெண், அடிமை பெண், அடிமைப்படுத்தப்பட்டவள். ஏதோ ஒரு காரியத்துக்காக வைத்துக் கொள்ளுங்களேன். அடிமையாக வேலையாளாக நியமிக்கப்பட்ட ஒரு சகோதரி இன்றைக்கு இந்த வனாந்தரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிற நிகழ்வை இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தூதன் அந்த ஆகாரை காண வருகிறார் என்றால் எதற்காக? அந்த வசன பகுதிகள் எல்லாம் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா ஆகாரை காண்பதற்காக அல்ல, ஆகாரனுடைய கையில் குழந்தையை காண்பதற்கு கண்ணீர் அழுகுரலை கேட்டுதான் தூதனானவன் அவளை சந்திக்கிறான். அந்த பகுதி முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ கர்த்தருடைய தூதன் அவரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரோட்டண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா? கர்த்தருடைய தூதனுக்கு தெரியாதா இவை எங்கே இருந்து வருகிறார் என்று? கண்டிப்பாக அவருக்கு தெரியும், தூதனுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவளிடத்தில் அந்த வார்த்தையை கேட்கும்படிக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வருகிறாய்? நீ யாரிடத்திலிருந்து ஓடி வருகிறாய்? அப்போ ஒரு தேவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனிடத்தில் இருந்து நீ வருகிறாய். வந்து நிமித்தம் என்னை எங்கே இருக்கிறாய்? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ இப்போ எங்கே இருக்கிறாய்? யாரிடத்திலிருந்து திரும்பி வந்தாய்? நீ எதற்காக திரும்பி வந்தாய்? அநேக சகோதரர்கள் கண்ணீர்வடிப்பது உண்டு. எதற்காக அவங்க கண்ணீர்வடித்து கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு அது தெரியவில்லை. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு நன்மை இழந்து, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து நாம் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடக்காதபடிக்கு எல்லாவற்றையும் விட்டு நாம் நமக்கு தோடிய நிமித்தம்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், வேதனை, நெருக்கம். ஆனால் ஆகாருக்கு உண்மையிலே ஆபிரகாம் என் வீட்டில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இவன் ஆட்சியராய் இருக்கும்போது அவனுக்கு ஒரு மற்றமாய் நினைத்த நிமித்தமாக தான் இந்த சூழ்நிலை வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு சில நன்மை கிடைக்கும் போது,
சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது அவன் சிலரை மேலைவர்கள் ஏறி நிற்பது வழக்கம். ஒவ்வொரு மனுஷியும் சில நன்மை கிடைக்கிற போது, சில ஆசீர்வாதங்கள் நமக்குள் கிடைக்கும் போது அவர்கள் கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பகுதிகளை ஆமேன் மறந்து போய் தனக்கு தோணிய விஷயம் நடப்ப நிமித்தம், தோணிய காரியங்களை செய்கிற நிமித்தம் வேதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள், நிந்தனைக்குட்படுத்தப்படுகிறார்கள், ஓ என்று அழுது புலம்புகிறார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆகவேதான் தூதனானவன் அந்த ஆகாரை பார்த்து கேட்க, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எதற்காக அழுகிறாய், ஒரு பிள்ளையின் சத்தை என்ன கூப்பிட்டு இருக்கிறது, நீ எதற்காக அழுகிறாய் என்று கேட்கிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். ஏன் இவ்வளவு ஆண்டோருக்கு தெரியாம இல்லை, தூதனுக்கு தெரியாம இல்லை, எதற்காக நீ வர வேண்டிய காரணம் என்ன? உங்களை பார்த்து என்னை பார்த்து கற்று சொல்லுகிற ஒரு காரியம், இவ்வளவு இடுக்கமான சூழ்நிலை நீ தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைக்கு நீ போவதற்கு காரணம் என்ன? அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அநேகர் அழுது கொண்டு இருக்கிறார்கள், வியாதியோடு, பலவீனத்தோடு, நெருக்கத்தோடு, கடன் பிரச்சனையோடு நெருக்கி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன் நாம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டும்? ஏன் நாம் கண்ணீரோடு இருக்க வேண்டும்? விசுவாச வாழ்க்கை நாம் வாழாதபடிக்கு நாம் ஏதோ ஒரு தோணிய விஷயம் நடந்து கொண்டு நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிற நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நமக்கு கலக்கம். ஆகாரை பார்க்கும்போது நிறைய காரியங்கள், சில பெண்மணிகள், இல்லை ஒரு புருஷர்கள், இல்லை ஒரு நண்பர்கள், ஒரு மனுஷர்கள், நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் அநேக வேத வசனங்களை வாசிக்கிறோம், வேத வார்த்தைகளை வாசிக்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானம் இல்லாதபடிக்கு வியாதி வரும்போது, துக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் தேவனுடைய அன்பை விட்டு விலகுவ நிமித்தமாக அந்த வியாதிகளும், அந்த பலவீனங்களும், அந்த போராட்டங்களும் அது நம்ம ஜெயிக்கிறதாய் காணப்படுகிறது. குறிப்பாக கழித்த உபாச நாளில் என்னுடைய வாழ்க்கையில், ஊழிய பகுதியில் மகிமையாக நான் அந்த வெளிப்பாடுகள் நான் பெற்றுக்கொண்டதையும், சில நிந்தனைகள், சில அவமானங்கள், சில போராட்டங்கள் 20 நாள் உபாசக்கூடிய முடியும் போது நான் பெற்றுக்கொண்டதையும் கண்ணீரோடு உங்களுக்கு நான் சாட்சி பகிர முடியும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அதில் குறிப்பாக ஆரம்பத்தில் என்னோடு இருந்த ஒரு ஊழியக்கார தெய்வ பிள்ளை, அவள் கிறிஸ்துக்கு பிரியமான பிள்ளை, தேவ கிருபை பெற்ற பிள்ளை, வைராக்கியமாய் நின்ற பிள்ளை. அவன் தேவ பிள்ளைகளே, நான் எனக்கு ரொம்ப உறுதுணையாக ஊழியத்தை தாங்கி நிற்கிற ஒரு போதக சகோதரி, திடீரென்று மோச நாள் தொடங்கி நடத்தும் போது முதல் நாள் செய்தியிலேயே கர்த்தர் அவருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். அவர்களை காத்து கொள்ளுங்கள், அவர்கள் கிருபையை காத்து கொள்ளுங்கள், கூடவோ வாசிக்கிறவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து எல்லாரும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படாதபடிக்கு, விசுவாசத்தை நஷ்டப்படாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் அந்த சகோதரிக்கு வியாதி பலவீனம் வந்தால் மருத்துவமனைக்கே போக மாட்டார்கள். ஆனால் அவை பார்க்க திடீர்னு பலவீனப்படுத்தப்பட்டு விட்டார்கள்.
அவர் சகோதரி திடீரென்று உபவாசனால் ஒரு 10 நாள் கழியும் போது என்று நினைக்கிறேன் ஜோயிட்டுக்கு வந்தாங்க பலவீனத்தோடு. அப்போது அவர்கள் தங்கி இனி நான் ஓச முடிவரை இங்கே நிற்பேன் என்று பொருத்தனை பண்ணி வந்தார்கள். அதாவது முன்பதாக நடந்த எல்லா உபவாச கூடுகையிலும் அவர் எல்லா கூட்டத்திலும் என்ன செய்வாங்க, அட்டெண்ட் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. எந்த வேலையாகிலும் எந்த காரியங்கள் ஆகிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கூட்டத்தை ஒரு நாள் கூட தவிர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை தொடங்கின நாளில் இருந்து அவன் ஒழுங்காக அந்த உபவாச கூட கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. என் பிள்ளைகள் படித்து லீவுக்கு வர்றாங்க, பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் பார்க்க இருக்கிறது. 2 பிள்ளைகள் இன்னொரு சகோதரிக்கு சில காரியங்கள் நடந்து கொண்டு முயற்சி வெளிநாட்டுக்காரி நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார பிரச்சனை ஒருபுறம் இருக்கிறது. பல காரியங்களை இவர்கள் ஒத்தைக்கு நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது நிமித்தம் விசுவாசம் அவர்கள் குறைந்து போகாமல் இருந்தாலும் பாருங்க, அந்த ஜெப ஐக்கியம் நின்று விட்டது. முன்னாடி எவ்வளோ பலவீனம் வந்தாலும் அவங்க எல்லாவற்றிட்டும் கூட்டத்தை இந்த கூடுகை விட்டு விட மாட்டாங்க, ஜெப ஐக்கியத்தை விட்டுட மாட்டாங்க. இந்த வாட்டி என்னாச்சு, விசுவாசம் உண்டு, எல்லாம் உண்டு, அதில் அவங்க ஒழுங்காக அந்த உபவாச கூட்டம் அட்டென்ட் பண்ணவில்லை. இது ஒரு குறை தான். விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது, விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அவங்க சரீரத்தில் ஏகப்பட்ட பலவீனம் இருக்கிறது. ஆனால் எப்படி நமக்குள்ள பலவீனம் இருந்தாலும், எவ்வளவுப்பட்ட வியாதி நமக்குள்ள இருந்தாலும், ஜபத்தை விடாதபடிக்கு ஜபத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஜபம் தடைபடும் போது, அந்த கூடுகை தடைப்படும் போது அந்த வியாதி நம்மளை மேற்கொண்டு விடும். ஆக அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த ஆகாரை வைத்து உங்களுக்கு நான் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகாருக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை சாரார் கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த சகோதரி அதை அற்பமாக நினைத்தார். நினைத்த நமக்கு அங்கிருந்து துரத்தி விடப்படுகிறார். இது கர்த்தருக்கு தெரிகிறது, தூதனானவனுக்கு தெரிகிறது. ஆகவேதான் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு. காரணம் என்ன, அவளுக்கு தெரியாமல் இல்லை. நீ எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருந்து வருவது காரணம் என்ன, உன்னுடைய பெருமை. அநேகர் இன்றைக்கு அதே போல இந்த சகோதரிக்கு இந்த பலவீனம், இந்த விவரங்களை மேற்கொள்ள காரணம் என்ன, 8 வருட காலம் மற்றவர்களை கால் வைக்காத சகோதரி 8 வார ஆவிக்குரிய வாழ்க்கையை முடித்து முதலாக மருத்துவமனைக்கு அடி வைக்க காரணம் என்ன, அங்கே அதான் வார்த்தை இருக்கிறது. ஏன் விசுவாசம் இருந்தது. அந்த கூடுகை அந்த உபவாச கூட்டத்தை 2-3 முறை தவிர்த்த நிமித்தமாக விசுவாசங்கிற அந்த வியாதி அவர்களை மேற்கொண்டு விட்டது. இது எனக்கு அருமையாக தெரிகிறது. ஆனால் அந்த சகோதரி என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவருடைய சூழ்நிலை அப்படி அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையை நிலையை பயன்படுத்தின பிசாசு, சத்துரு, வியாதிங்கிறது பிசாசு, அவன்தான் நமக்கு சத்துருவாய் இருக்கிறான். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாடியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் விசுவாசித்தால் அவனுடைய மகிமையை காண்பார். பாருங்க, ஆனால் விசுவாச வாழ்க்கை வாழும்போது வைத்தியம் நமக்கு தேவையில்லை. அப்போ விசுவாசம் என்பது ஜெப ஐக்கியம் முக்கியம். புனி நம்ம மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா ஜெப ஐக்கியம் முக்கியம், ஜெப கொள்கை முக்கியம், உபவாச கொள்கை முக்கியம். இவ்வகை பிசாசு. அப்போ இந்த வியாதி நம்மகிட்ட மாறணுன்னா உபவாச ஜெபம் முக்கியம்.
உபவாச பிரேயர் முக்கியம். அதுபோல நாம் இருக்கிற இடத்துல கொடுத்த நன்மையில் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நாம் உறுதிப்பட்டு இருக்கும்போது, எவ்வளவு நாம் மகிமையாக இருக்கும்போது அதை நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தில் கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியே அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலை கண்டு அவன் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே என்று வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டால் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று. அல்லேலூயா. இப்போ சாராவாகத்தான் இந்த அம்மா இருக்கு, இன்னும் சாரால் ஆகலை. சாராங்கிறது அவன் இவருடைய முழுமையான பெயர். ஆபிரகாமின் மனைவி சாராவா தான் இருந்தா. ஆனால் இந்த நாச்சியார் அவளை அவமானப்படுத்தின பின்பு, யாரு இந்த அடிமை பெண் அவளை அற்பமாக எண்ணின பின்பு தான் அவள் சாராளாகி மாற்றப்படுகிறாள். இங்கே தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்டு, அது 8ஆம் வருஷத்தில் நமக்கு தெரியும், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து நீ வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். நான் என் ஆச்சராகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம், அவள் எவ்வளோ பெரிய மேன்மை கொடுத்துக்கிறார். தனக்கு சொந்த நன்மையை ஆசீர்வாதத்தை அவள் இந்த யாருக்கு இந்த சாராவுக்கு கொடுத்திருந்தான். கொடுத்திருந்தும் அவளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இவன் நினைச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைச்சிட்டு, இவனுக்கு வயிற்றுல குழந்தை கிடைச்சிட்டு. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. உடனே அர்ப்பணிச்சிட்டாங்க. இன்னும் அநேகர் அப்படிதான் கண்ணீர் விட்டு ஜெபித்து அழியுது. ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே சிலர் மேலெல்லாம் ரொம்ப பாய்கிறாங்க. நான் யார் தெரியுமா, நீ யாரும் தெரியாது. கர்த்தரை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு யாரையும் தெரிவதில்லை. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், நம்ம துக்கப்படுகிறோம், நம்ம வேதனைப்படுகிறோம். எதற்காக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கொடுத்த நன்மை எங்கே இழந்தோம், கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்கே இழந்தோம், அதுதான் புரிந்து கொள்ள நல்ல ஒரு புரிந்து கொள்ள வேணும். ஆமீன். படிக்க வேண்டிய நல்ல இடத்துல நல்லா படிச்சிருந்தா கர்த்தருடைய மகிமையை கற்றிருப்போம். அதை தவற விட்டோம். ஆமீன். அடுத்து கண்ணோடு ஜெபித்து ஆண்டோட நன்மை பெற்றுக்கொள்ள என்று வாலிப வயதில் ஆண்டோட உருவாடி நடந்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு உண்மையை ஊற்ற வாழ்ந்து வசனத்தை படித்து அதுபடி நடந்தால் பிற்போக்கு நல்ல துணையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதமாக மாற்றியிருப்பார். அதையும் விட்டு விலகணும். இப்போ துணை கிடைத்த பிற்பாடு ஆண்டவரே என் வாழ்க்கை போதும் போதும் என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? வசனம் சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். ஆமீன். தேவ வசனத்தைப்படி தன்னை காத்துக்கொள்வதனாலே வாலிப வயதில் நீ சுத்தமாக பரிசுத்தம் உள்ள பிள்ளையா, ஒரு கிருபை பெற்ற பிள்ளையா, ஒரு மகளா நீங்கள் வாழுவீங்கன்னா கர்த்தருடைய மகிமை நீங்கள் காட்டுக்கொள்ள வேணும் பிற்பகுதியில். ஆமீன். அல்லேலூயா. வாலிப நாளில் ஆண்டோட மறக்கக்கூடாது. வாலிப வயசில் உன் சிருஷ்டிகளை மறக்காத, உன்னை உருவாக்கிறவரை மறக்காத, உன் தாயின் தகப்பன் போதகத்தை அற்பமாக நினைக்காத, அவன் உன்னுடைய வாழ்க்கை கிடைத்த நன்மையை இழந்து போகாதபடிக்கு பார்த்துக்கொள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சத்திய ஆவியானவர் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை பெற்ற பிள்ளைகளே,
இன்று உங்களை கற்று மகிமைப்படுத்துகிறவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை நிந்தனை வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை தூஷணம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை காக்கிற தெய்வம் உங்களுக்கு உண்டு. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்திக்கலாம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்திக்கலாம். தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு இந்த கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை எனக்கு கொடுத்த நன்மையை நான் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு கண்ணீர் வடித்து கொண்டு ராத்தபடிக்கு நான் எங்கு இருந்தேன் என்பதை யோசிக்க வேணும். இந்த தூதன் கேட்ட கேள்வியில் ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு நாளைக்கு இந்த வருஷத்தோடு நான் பேச போகிறேன். நாம் எங்கு இருந்தோம், ஏன் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறோம், காரணம் என்ன என்பதை இந்த சாராபினுடைய ஆமை விட்டு பிரிந்து வந்த ஆகாரை போல நாம் ஏன் கடிவிட்டு அழுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து எந்த நன்மையை விட்டு இழந்து வந்தோம், நாம் எந்த இடத்தை விட்டு நாம் பிரிந்து வந்தோம், அது எதற்காக வந்தோம் யோசித்து கர்த்தர்கிட்ட முடிவு சொல்லி கர்த்தர் நம்மை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி ஒப்பு கொடுப்போம். என்ன தேவ பிள்ளைகளை அழுது கொண்டு ஆண்டபடிக்கு ஆண்டவர் என்று கண்ணீர் விட்டு அழுது தாம் உணர்ந்து கொண்டு கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு மீண்டும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் கண்ணீரை துடைப்பா, ஒரு கதறலை கேட்டு உங்களுக்கு பிரதிபலனை கற்றுக் கொடுப்பா. இந்த ஆகாரம் அவ்விதமாக அழுது புலம்புன போது கர்த்தர் தூதனை அனுப்பி சுகம் கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் மேன்மை கற்றுக் கொடும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை புறப்பட பண்ணி வீட்டில் அடங்கீர் என்று சொல்ல வார்த்தை கேட்கும்படிக்கு செய்து அவளை உறுதிப்படுத்தி அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை வசனங்கள் நிறைவேறும்படிக்கு சந்ததியை பெருக பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஜெபிப்போமா? உங்களையும் பெருக பண்ண வல்லமையுள்ள தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பா. அடங்கி கர்த்தருக்குள்ள ஒருத்தருக்கு மத்தியிலே தேவரோடு இருப்போம். கர்த்தர் நம்ம உயர்த்துவாராக. ஆமென். நன்றி. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய நாமத்தின் நிமித்த நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கண்ணீரோடு என் ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, கதறி கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய உபத்திரவம் தீராதா, என்னுடைய வேதனை தீராதா, என் நிந்தனை தீராதா. ஆண்டவரே, நீர் கொடுத்த நாட்களில் நான் அற்பமாய் எண்ணி ஆண்டவரே நான் எண்ணி அதை கழிவீனாக ஒரு நாளை போல எல்லாவற்றையும் கழித்து போட்டேன். ஆண்டவர் என்னுடைய நடத்தைகள் நிமித்தம், என்னுடைய பேச்சு நிமித்தம் நான் எல்லாவற்றையும் ஆண்டவரை நான் உதறி தள்ளிவிட்டேன். கர்த்தர் கொடுத்த நன்மையை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னுடைய அறியா நிமித்தம் ஆண்டவரே நான் தள்ளிவிட்டேன் என்று நீ கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் உன்னுடைய குறைகளை நினைத்து உன் குற்றங்களை நினைத்து ஆண்டவரே என்று கண்ணீரோடு நீ இப்போ ஜெபிக்கும் போது நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாய். மகளே, எல்லாம் கண்ணீரோடு என்னோடு ஜெபித்து கொண்டிரு. தூரத்திற்கும் சமூகத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவன் கண்ணீரை காண்கிற தெய்வம், உன் கதறலை கேட்கிற தெய்வம் உன்னோடு இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிற கர்த்தர் பாவியை மன்னிக்கிறவர். பாவம் செய்யாமல் இருப்பது கூடாத காரியம். ஆனால் அவற்றை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்டு தூதனுடைய எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவது நிச்சயம். என்னை கேட்க தெய்வ பிள்ளையை, நீ சித்திரம் தீர்த்த மூளை கல்ல போல் வாழ வேண்டும் என்றால், உன் பிள்ளை வாழ வேண்டும் என்றால் நீ கர்த்தரை மாமேன் ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது வேத வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி
அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்து சொன்ன வார்த்தையின்படி இப்போது உங்களை முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படிக்காக அப்பன் இரக்கம் செய்வாராக. எந்த உலகத்தின் கிரியைகளோ, எந்த பூஜைகளோ, புனஸ்கார சக்திகளோ, கிரியைகளோ, மந்திரவாதமோ, பில்லிசூன்யமோ, பாரம்பரிய கிரியைகளோ, நுகங்களோ, அந்நிய வல்லமைகளோ உங்களை மேற்கொள்வது இல்லை. இயேசுவின் நாமத்தில் இப்போதை கட்டளை கொண்டிருக்கிறேன். அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ஒருமனம் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது இந்த சத்தம் தொலைக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவுக்கு ஒரு விசுவாச பிள்ளைகளாக சுதந்திரவாதிகளாய் மாறத்தக்கதாக இயேசுவே என் பிள்ளைகள் அற்புதம் செய்வீராக. எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இந்த சத்தம் தொலிக்கிற அறைகளிலே இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் விட்டு வெளியே போ என்று கட்டளை கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொண்டிருக்கிறேன். பலப்பட்டு, திடப்பட்டு, உறுதிப்பட்டு, கற்று நாம் மட்டும் மகிமைப்படுத்தி எல்லா வியாதியின் தீய சக்தியோட கிரியில மாண்டு போக பலப்படுத்தும். நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நேயர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்த்தீங்க. நாளை தினத்தில் தொடர்ந்து ஆமேன் இந்த வசனத்தோடு நான் உங்களோடு தொடர்ந்து வருகிறேன். கர்த்தர் தாம் கிரியை செய்வாராக. ஆமேன்.